अथ द्वितीयोऽध्यायः। संजय उवाच तं तथा कृपयाविष्टम् अश्रुपूर्णाकुलेक्षणम् विषीदन्तम् इदं वाक्यम् उवाच मधुसूदनः। சஞ்சயன் கூறினான், பரிவும் கவலையும் நிறைந்து கண்ணீர் ததும்ப அமர்ந்துவிட்ட அர்ஜுனனை பார்த்து மதுசூதனரான ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார். ஸ்ரீ பகவானுவாச்ச குதஸ்த்வா கஷ்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டம் அஸ்வர்க்யம் அகீர்த்திகரம் அர்ஜுனா. முழுமுதற் கடவுள் பகவான் கூறினார், எனதருமை அர்ஜுனனே, உன்னிடம் இது போன்ற களங்கங்கள் எங்கிருந்து வந்தன? வாழ்வின் முன்னேற்ற நோக்கங்களை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதியற்றவை. இவை மேலுலகங்களுக்கு ஒருவனை கொண்டு செல்வதில்லை, அவமானத்தையே கொடுக்கின்றன. பார்த்த நைதத்வயி உபபத்யதே க்ஷுத்ரம் ஹ்ருதய தௌர்பல்யம் த்யக்த்வோத்திஷ்ட பரம் தபா. விருதாவின் புத்திரனே, இது போன்ற இழிவான தளர்ச்சிக்கு இடம் கொடாதே. இது உனக்கு ஏற்றதல்ல. இதுபோல் சிறுமையான இதய பலவீனத்தை விட்டுவிட்டு எதிரிகளை தவிக்கச் செய்பவனே, எழுவாயாக. அர்ஜுன உவாச்ச கதம் பீஷ்மமஹம் சங்கே துரோணம் ச மதுசூதனா இஷுபிஹ பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹௌ அரிசூதனா. அர்ஜுனன் கூறினான், மதுவை அழித்தவரே கிருஷ்ணரே, எனது வந்தனைக்குரிய பீஷ்மர், துரோணர் முதலியோர்களை போரில் எதிர்த்து எவ்வாறு அம்புகளுடன் தாக்குவேன்? குருன ஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யமபீஹ லோகே ஹத்வார்த்தகாமாம்ஸ்து குருநிஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். எனது ஆசிரியர்களான பெருமக்களின் வாழ்வை அழித்து நான் வாழ்வதை விட பிச்சை எடுப்பது மேல். அவர்கள் பேராசை கொண்டவர்களாயினும் பெரியோர்களே, அவர்கள் கொல்லப்பட்டால் நாம் குருதிக்கரை படிந்த இன்பங்களை அனுபவிப்பவராவோம். நச்சைதத்வித்மஹ கதரன்னோ கரீயோ யத்வா ஜயேம யதி வானோ ஜயேயுः யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஹ தேவ ஸ்திதா பிரமுகே தார்த்தராஷ்ட்ராக. எது சிறந்ததென்றும் நாம் அறியோம். அவர்களை நாம் வெல்லுதலா அல்லது அவர்கள் நம்மை வெல்வதா? யாரை கொன்றால் நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த திருதராஷ்டிரர் மக்களே நம் முன் போர் செய்ய தயாராக நிற்கின்றனரே. கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவக ப்ருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாக யச்சேயஸ்யான் நிஷ்டிதம் ப்ரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் த்வாம் பிரபன்னம். இப்போது நான் என் கடமையைப் பற்றி குழப்பமடைந்து பலவீனத்தால்
என் இயல்புகளை எல்லாம் இழந்தவனாயிருக்கிறேன். இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று தெளிவாக்கும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறேன். உம்மிடம் புகலிடம் கொண்ட சீடன் யான். அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணம் இந்திரியாணாம் அவாப்ய பூமௌ அசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். என் புலன்களை வரட்டுகின்ற இந்த துன்பத்தை போக்கடிக்க ஒரு வழியையும் என்னால் காண முடியவில்லை. மேலுலகத்து தேவர்களைப் போல இவ்வுலகை எதிரொருவரின்றி ஆளும் அரசை பெறினும் இதை என்னால் அழிக்க முடியாது. சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ஹ்ருஷீகேஷம் குடாகேஷः பரம் தபா நயோத்ஸ்யே இதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணீம் பபூவஹ. சஞ்சயன் கூறினான். எதிரிகளை தவிக்க செய்பவனான அர்ஜுனன் இவ்வாறு கூறி, கோவிந்தா, நான் போரிடேன் என்று கூறி பேச்சற்று அமர்ந்தான். தமுவாச ஹ்ருஷீகேஷः பிரஹசன்னிவ பாரத சேனயோருபயோர்மத்யே விஷீதந்தமிதம் வசः. பரதகுலத் தோன்றனே, அவ்வமயம் இருதரப்பு சேனைகளுக்கிடையே துயரத்தால் பீடிக்கப்பட்டு அமர்ந்திருந்த அர்ஜுனனை பார்த்து புன்சிரிப்புடன் பின்வருமாறு கூறினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீ பகவானுவாச்ச அசோச்யானன்வசோச்சஸ்த்வம் பிரஜ்ஞாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன் அகதாசூம்ச்ச நானுஷோச்சந்தி பண்டிதாக. முழுமுதற் கடவுள் கூறினார். அறிவாளியைப் போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாவதற்காக நீ கவலைப்படுகிறாய். அறிஞர் வாழ்பவர்க்காகவோ மாண்டவர்க்காகவோ வருந்துவதில்லை. நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நசைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதः பரம். நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமலிருந்த ஒரு காலம் என்று இருக்கவில்லை. எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்கவும் போவதில்லை. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி தீரஹ தத்ர ந முஹ்யதி. உடல் பெற்ற ஆத்மா சிறுவயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போலவே மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாறுகின்றது. தன்னை உணர்ந்த ஆத்மா இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய ஷீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினோ நித்யாக தான்ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. குந்தி மகனே, இன்ப துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கிலான அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவகாலத்தில் தோன்றி மறைவது போலவே
புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன. ஆதலால் பரத குலத் தோன்றலே, இவைகளால் பாதிக்கப்படாமல் பொறுத்துக் கொள்ள கற்றுக்கொள்வாயாக. யம் ஹி நௌ வ்யதயந்த்யேதே புருஷம் புருஷர்ஷபா சமதுக்க சுகம் தீரம் சோம்ருதத்வாய கல்பதே. மனிதரில் சிறந்தோரே அர்ஜுனா, இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாதவனும் இரு நிலையிலும் தன்னிலை மாறாதவனுமே விடுதலைக்கு நிச்சயமாய் தகுதி பெற்றவனாயிருக்கிறான். நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதக உபயோரபி திருஷ்டோந்தக த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. உண்மை அறிந்தவர்கள் நிலையற்றவற்றிற்கு நீடிப்பும் நிலைத்தவைக்கு முடிவும் இல்லை என்று முடிவு செய்துள்ளனர். இவை இரண்டின் இயற்கைகளையும் ஆய்ந்தே இதை இவ்வாறு தீர்மானித்துள்ளனர். அவிநாஷி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. உடல் முழுவதும் பரவியிருப்பது அழிவற்றதென்று அறிவாய். அழிவற்றதான ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை. அந்தவந்த இமே தேகா நித்யஸ்யோக்தாக ஷரீரிணக அநாஷினோ பிரமேயஸ்ய தஸ்மாத்யுத்யஸ்வ பாரத. ஜட உடல் மட்டுமே அழிவுறுவது. உடலில் வாழ்வும் ஜீவாத்மாவோ நித்தியமானது, அளவிட இயலாதது, அழிவற்றது. எனவே பரதகுலத் தோன்றலே, போரிடுவாய். யயேனம் வேத்தி ஹந்தாரம் யஷ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. ஜீவாத்மா கொலை புரிகிறதென்றோ கொல்லுகிறதென்றோ கருதுபவன் புரிந்து கொள்ளாதவனே. அறிவுள்ளோர் ஆத்மா அழிவதோ அழிப்பதோ இல்லை என்பதை அறிகின்றார்கள். ந ஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. ஆத்மாவுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. ஒருமுறை இருந்து பிறகு அவன் இல்லாமல் போவதும் இல்லை. அவன் பிறப்பற்ற நித்தியமான என்றும் நிலைத்திருக்கும் மரணமற்ற மிக பழையவனாவான். உடல் அழிக்கப்படுவதால் அவன் அழிக்கப்படுவதில்லை. வேதாவிநாசினம் நித்யம் யயேனம் அஜம் அவ்யயம் கதம் ச புருஷः பார்த்த கம் காதயதி ஹந்திகம். பார்த்தரே, ஆத்மா அழிவற்றது, பிறப்பற்றது, மாற்றம் இல்லாது என்றறிந்த ஒருவன் யாரையாகிலும் கொல்வதோ கொலை செய்யப்பட காரணமாவதோ எப்படி? வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபதானி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி.
பழையவற்றை களைந்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவது போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகः ந சைனம் क्लेदयन्त्यापो न शोषयति मारुतः. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நனைக்கப்பட முடியாததும், காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும். अच्छेद्योऽयम् अदाह्योऽयम् अक्लेद्यो शोष्य एव च नित्यः सर्वगतः स्थाणुः अचलोऽयम् सनातनः. தனி ஆத்மா பிளக்க முடியாதது, கரைக்க முடியாதது, எரிக்கவோ உலர்க்கவோ முடியாதது, என்றும் இருப்பது, எங்கும் நிறைந்தது, அசையாதது, என்றும் மாறாமல் இருப்பது. அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசித்தும் அர்ஹசி. ஆத்மா கண்ணு கெட்டாததும், சிந்தனைக்கு அப்பாற்பட்டதும், மாற்ற முடியாததும் ஆகும். இதை நன்கறிந்து உடலுக்காக வருந்தாமல் இருப்பாயாக. அத சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாகோ நைனம் சோசித்தும் அர்ஹசி. மேலும் ஆத்மா எப்போதுமே பிறந்து இறந்து கொண்டிருப்பதாகவே நீ எண்ணினாலும், பலம் பொருந்திய புயங்களை உடையோரே, அதில் கவலைப்படுவதற்கு என்ன உள்ளது? ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிகார்யேர்த்தே நத்வம் சோசித்தும் அர்ஹசி. பிறந்தவன் எவனுக்கும் மரணமும், மரணப்பட்டவனுக்கு பிறப்பும் நிச்சயமே. தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் இதற்காக கவலைப்படாதே. அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனானி ஏவ தத்ர கா பரிதேவனா. படைக்கப்பட்டவை எல்லாமே முதலில் தோன்றாதிருந்து இடைநிலையில் தோன்றி இறுதியில் மீண்டும் மறைகின்றன. எனவே கவலைப்பட என்ன இருக்கிறது? ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத்வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவச்சைனம் அன்யஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேத ந சைவ கஷ்டித். ஆ ஆ ஆ சிலர் ஆத்மாவை அதிசயமானது போல பார்க்கின்றனர். சிலர் ஆத்மாவை அதிசயமானதாக வர்ணிக்கின்றனர். சிலர் அதிசயமாக கேட்பவராகவும், மற்றும் சிலர் கேட்ட பின்னும் ஆத்மாவை சற்றும் அறியாதவராகவும் இருக்கின்றனர். தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத
तस्मात् सर्वाणि भूतानि न त्वं शोचितुम् अर्हसि. பாரத, உடலில் உறைபவன் நித்தியனாதலால் என்றும் அழிக்கப்பட முடியாதவனாக இருக்கிறான். எனவே பிறப்புடைய எந்த ஆத்மாவுக்காகவும் நீ வருந்த வேண்டாம். स्वधर्ममपि चावेक्ष्य न विकम्पितुम् अर्हसि. धर्म्याद्धि युद्धात् श्रेयोऽन्यत् क्षत्रियस्य न विद्यते. ஒரு க்ஷத்ரியன் என்ற முறையில் உனது முக்கிய கடமையை பற்றி கருதுவாயே ஆயினும் நீதிக்காக போர் புரிவதை காட்டிலும் வேறு சிறந்த கடமைகள் உனக்கில்லை. எனவே தயங்க தேவையில்லை. यदृच्छया चोपपन्नम् स्वर्गद्वारम् अपावृतम् सुखिनः क्षत्रियाः पार्थ लभन्ते युद्धम् ईदृशम्. பார்த்தனே, வலிய வரும் போர் வாய்ப்புகள் ஸ்வர்கலோகத்தின் கதவுகளை திறந்து விடுவதால் அவற்றை பெறும் அரசகுலத்தோர் மகிழ்கின்றனர். अथ चेत्त्वमिमम् धर्म्यम् सङ्ग्रामम् न करिष्यसि ततः स्वधर्मम् कीर्तिम् च हित्वा पापम् अवाप्स्यसि. ஆனால் இந்த அறப்போரினின்று பின்வாங்கினாலோ கடமையினின்றும் தவறியதால் ஆன தீய விளைவுகளை நிச்சயமாய் பெறுவதோடு போர் வீரனும் பெயரையும் இழப்பாய். अकीर्तिम् चापि भूतानि कथयिष्यन्ति ते व्ययाम्. सम्भावितस्य च अकीर्तिः मरणात् अतिरिच्यते. மக்கள் உன்னை என்றும் அவதூறு செய்வர். மதிக்கப்பட்ட ஒருவனுக்கு அவமானம் மரணத்தை விட மோசமானதே. भयाद्रणात् उपरतम् मंस्यन्ते त्वाम् महारथाः. येषाम् च त्वम् बहुमतो भूत्वा यास्यसि लाघवम्. உன் பெயரையும் புகழையும் பற்றி பெருமதிப்பு கொண்டுள்ள பெரும் போர் தலைவர்கள் பயத்தால் நீ களம் விட்டதாக எண்ணி உன்னை கோழையாய் கருதுவர். अवाच्यवादांश्च बहून् वदिष्यन्ति तवाहिताः. न्यूदन्तस्तव सामर्थ्यम् ततो दुःखतरम् नु किम्. உனது எதிரிகள் அன்பில்லாதவற்றை கூறி உன்னை தூற்றுவர். இதை காட்டிலும் உனக்கு துன்பம் தருவது வேறு என்ன இருக்க முடியும்? हतो वा प्राप्स्यसि स्वर्गम् जित्वा वा भोक्ष्यसे महीम्. तस्मात् उत्तिष्ठ कौन्तेय युद्धाय कृतनिश्चयः. குந்தி மகனே, போரில் மாய்ந்து நீ மேலுலகை அடையலாம் அல்லது வெற்றி பெற்று இவ்வுலகை அரசாளலாம். எனவே எழுந்து உறுதியுடன் போர் புரிவாயாக. सुख दुःखे समे कृत्वा लाभालाभौ जयाजयौ. ततो युद्धाय युज्यस्व नैवं पापम् अवाप्स्यसि. இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி இவைகளை கருதாது
போருக்காக போர் புரிவாயாக. இவ்வாறு செயலாற்றினால் என்றும் நீ தீய விளைவுகளை அடைய மாட்டாய். ஏஷா தே அபிஹிதா சாங்க்யே புத்திஹி யோகே து இமாம் ஷ்ருணு புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாஸ்யசி. சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுகாரும் விளக்கினேன். பலன் விளைவுகளுக்காயின்றி ஒருவன் செயல்படும் யோகத்தை பற்றிய அறிவை இப்போது கேள். பிருதாவின் மகனே, இவ்வாறான அறிவோடு செயல்பட்டால் செயல்களின் விளைவனும் விளங்கி நின்றும் நீ விடுதலை பெறுவாய். நேகாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். व्यवसायात्मिका बुद्धिः एकेह कुरुनन्दन बहुशाखा ह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनाम्. இவ்வழியில் உள்ளோர் உறுதியான நோக்கமுடையோர். அவர்களது லட்சியம் ஒன்றே. குருக்களின் செல்வலே, உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை உடையதாக ஆகின்றது. யாமி மாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி அவிபஷ்சிதக வேதவாதரதாக பார்த்த நான்யதஸ்தீதி வாதினக காமாத்மானக ஸ்வர்கபராக ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி. சிற்றறிவுடைய மாந்தர் வேதங்களின் மலர்ச்சொற்களால் கவரப்படுகிறார்கள். இவ்வாக்கியங்கள் உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுதல், நற்பிறவி அடைதல், அதிகாரம் அடைதல் முதலான பலன் கருதி செய்யும் செயல்களை சிபார்சு செய்கின்றன. புலன் நுகர்ச்சியையும் செல்வமிகு வாழ்வையும் விரும்பவர் இதைவிட உயர்ந்தது ஏதுமில்லை என்று கூறுகின்றனர். போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபகிருத சேதசாம் व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते. புலன் நுகர்வு, செல்வம் இவைகளை மிகவும் விரும்புவதால் மயங்கியவர்களின் மனங்களில் பரமபிரபுவின் பக்தி தொண்டிற்கான நிலையான உறுதி உண்டாவதில்லை. त्रैगुण्य विषया वेदाः निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थो निर्योगक्षेम ஆத்மவான். வேதங்கள் பொதுவாக 3 பௌதீக இயற்கை குணங்களை பற்றியவை. அர்ஜுனா, இவை 3ற்கும் மேற்பட்டவனாவாயாக. எல்லா இரட்டைகளிலிருந்தும் அடைதல், காத்தல் இவைகளுக்கான கவலைகளிலிருந்தும் விடுபட்டு தன்னில் நிறைவேற்றிருப்பாயாக. யாவானர்த்தக உதபானே சர்வதக சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு
ब्राह्मणस्य विजानतः ஒரு சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் எல்லாமே ஒரு பெரும் நீர்த்தேக்கத்தால் உடன் பூர்த்தி செய்யப்படும். அதுபோலவே வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவைகளுக்கு பின் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடையப்பெறும். कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुः भू मा ते सङ्गोऽस्तु अकर्मणि. உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு பூரண உரிமை உண்டு. செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாகவும் எண்ணாதே. செயலற்ற நிலையிலும் விருப்பம் கொள்ளாதே. योगस्थः कुरु कर्माणि सङ्गम् त्यक्त्वा धनञ्जय सिद्ध्यसिद्ध्योः समो भूत्वा समत्वं योग उच्यते. யோகத்தில் உறுதிகொள் அர்ஜுனா. வெற்றி தோல்வியின் பற்றை துறந்து கடமையை செய். இது போன்ற மன ஒருமையே யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. दूरेण ह्यवरम् कर्म बुद्धियोगात् धनञ्जय बुद्धौ शरणम् अन्विच्छ कृपणाः फलहेतवः. பக்தி தொண்டால் பலன் நோக்கு கர்மங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு பக்தி உணர்வுக்கு பூரண சரணடைய கணவாயாக தமது செயல்களின் பலனை அனுபவிக்க விரும்புபவர் கஞ்சர்களே ஆவார்கள். बुद्धियुक्तो जगातीह उभे सुकृत दुष्कृते तस्माद्योगाय युज्यस्व योगः कर्मसु कौशलम्. பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் இந்த வாழ்விலேயே நல்ல தீய செயல்களின் விளைவுகளிலிருந்தும் தப்புகின்றான். எனவே எல்லா செயல்களின் செயற்கலையான யோகத்திற்காய் பாடுபடுவாயாக அர்ஜுனா. कर्मजम् बुद्धियुक्ता हि फलम् त्यक्त्वा मनीषिणः जन्मबन्धविनिर्मुक्ताः पदम् गच्छन्ति अनामयम्. சான்றோர் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இறைவனிடம் அடைக்கலம் புகுந்து இக உலகில் செயல்களின் பலன்களை துறப்பதால் ஜனன மரண சுழலிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்கின்றனர். இவ்விதமாக அவர்கள் துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடைய முடியும். यदा ते मोहकलिलम् बुद्धिः व्यतितरिष्यति तदा गन्तासि निर्वेदम् श्रोतव्यस्य श्रुतस्य च. மயக்கமலும் இவ்வடர்ந்த காற்றை உன் அறிவு தாண்டிவிட்டால் இதுவரை கேட்டவை இனி கேட்க வேண்டியவை இவற்றிற்கு சமநிலை உடையவனாகி விடுவாய் நீ. श्रुति विप्रतिपन्नाते यदा स्थास्यति निश्चला समाधौ अचला बुद्धिः तदा योगम् अवाप्स्यसि. வேதங்களின் மலர் மொழிகளால் மேலும் மனம் கவரப்படாத நிலையை உன் அறிவு அடையும் போதுதான், தன் உணர்வு ஆழ்வில் நீ திளைத்திருக்கும் போதுதான் நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவனாக இருப்பாய். अर्जुन उवाच स्थितप्रज्ञस्य का भाषा समाधिस्थस्य केशव
स्थितधीः किं प्रभाषेत किमासीत व्रजेत किम् அர்ஜுனன் வினவினான், உன்னதத்தில் இவ்வாறே நிலை பெற்ற உணர்வுடையோனின் அறிகுறிகள் யாவை? அவனது மொழி எது? எவ்வாறு பேசுவான்? எப்படி இருப்பான்? எப்படி நடப்பான்? श्रीभगवानुवाच प्रजहाति यदा कामान् सर्वान् पार्थ मनोगतान् आत्मन्येवात्मना तुष्टः स्थितप्रज्ञः तदोच्यते. பகவான் கூறினார், பார்த்தனே, மனக்கற்பனையில் எழும் புலன்பற்றுக்களின் பலவிதங்களை துறந்து எப்பொழுது ஒருவனது மனம் தன்னில் திருப்தி அடைகின்றதோ அப்போது அவன் உன்னத உணர்வில் நிலை பெறுகிறான். दुःखेषु अनुद्विग्नमनाः सुखेषु विगतस्पृहः वीतरागभयक्रोधः स्थितधीः मुनिरुच्यते. மூவகை துயரங்களுக்கு மத்தியிலும் பாதிக்கப்படாதவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்று, பயம், கோபம் இவற்றினின்று விடுபட்டவனுமே மனம் நிலை பெற்ற முனிவன் என்று அழைக்கப்படுகிறான். यः सर्वत्रानभिस्नेहः तत्तत्प्राप्य शुभाशुभम् नाभिनन्दति न द्वेष्टि तस्य प्रज्ञा प्रतिष्ठिता. நன்மை பெறுவதால் மிக களிப்பும் தீயவற்றால் கவலையும் கொள்ளாது பற்றற்று இருப்பவனே பூரண அறிவில் நிலை பெறுகிறான். यदा संहरते चायम् कूर्मोऽङ्गानीव सर्वशः इन्द्रियाणीन्द्रियार्थेभ्यः तस्य प्रज्ञा प्रतिष्ठिता. புலன்களை அவற்றின் நோக்கப் பொருள்களிலிருந்தும் ஆமை தன் உறுப்புகளை கூட்டிற்குள் இழுத்துக் கொள்வதைப் போல் விலக்கிக் கொள்பவனே உண்மையாக அறிவில் நிலை பெற்றவன் என்று அறியப்படுகிறான். விஷயா விநிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. புலன் நுகர்வினின்றும் உடலை உடைய ஆத்மா கட்டுப்படுத்தப்பட்டாலும் கூட புலன் நுகர்வு பொருட்களுக்கான சுவை இருக்கலாம். ஆனால் உயர்ந்த சுவையொன்றை அனுபவிப்பதால் அத்தகைய ஈடுபாடு முழுவதுமாய் முற்றுப்பெற அவன் உணர்வில் நிலைபெறுகின்றான். யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. பகுத்தறிவு நிறைந்து புலன்களை கட்டுப்படுத்த முயலும் ஒருவனது மனதை கூட சக்தி வாய்ந்த புலன்கள் இழுத்துச் சென்று விடுகின்றன. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரக வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. புலன்களை அடக்கி
உணர்வை எண்ணில் நிறுத்துபவனே நிலைபெற்ற அறிவுடையோன் ஆகிறான். ध्यायतो विषयान् पुंसः सङ्गस्तेषूपजायते सङ्गात् सञ्जायते कामः कामात् क्रोधोऽभिजायते. புலநோக்க பொருட்களை எண்ணுவதால் ஒருவன் பற்றை வளர்த்துக் கொள்கிறான். இந்த பற்றினின்றும் காமமும் காமத்தினின்றும் சினமும் வளர்கின்றன. क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति. சினத்திலிருந்து மயக்கமும் மயக்கத்தால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகிறது. நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்பட்டதும் ஒருவன் மீண்டும் ஜடச்சுழலில் இழிந்து வீழ்கிறான். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைश्चरन् ஆத்மவஷ்யைः விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. விடுதலையின் நியமங்களை பின்பற்றுவதன் மூலம் புலனடக்கம் செய்யக்கூடியவன் கடவுளின் கருணைக்கு பாத்திரமாகி விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபடுகின்றான். பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்னசேதசோஹ்யாஷு புத்திஹி பர்யவதிஷ்டதே. தெய்வீக உணர்வில் நிலை பெற்றுவிட்ட ஒருவனுக்கு ஜட உலகின் மூவகை துன்பங்களால் பாதிப்பு ஏற்படுவதில்லை. அத்தகு ஆனந்த நிலையிலே ஒருவனது அறிவு மிக விரைவாக நிலை பெறுகிறது. நாஸ்தி புத்திஹி அயுக்தஸ்ய நசாயுக்தஸ்ய பாவனா நசாபாவயதஹ சாந்திஹி அசாந்தஸ்ய குதசுகம். உன்னதமான உணர்வு பெறாதவனுக்கு கட்டுப்பாடான மனதோ நிலையான அறிவோ கிடையாது. இவையின்றேல் அமைதிக்கு வழியில்லை. அமைதியின்றேல் ஆனந்தம் எவ்வாறு உண்டாகும்? இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனுவிதீயதே ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி. கடும் காற்றால் படகு நீரில் அடித்துச் செல்லப்படுவது போலவே மனம் ஈர்க்கப்படும் ஒரே ஒரு புலன் கூட மனிதனின் அறிவை இழுத்துச் சென்றுவிடும். தஸ்மாத்யஸ்ய மகாபாஹோ நிக்ருஹீதானி சர்வஷக இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யக தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. எனவே பலம் பொருந்திய புய வலிமையுடையோனே, நுகர்ச்சிப் பொருட்களினின்றும் முற்றுமாய் விலக்கி கட்டுப்படுத்தப்பட்ட புலன்களை உடையோன் நிலைத்த அறிவுடையவனாகின்றான். யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹ.
தற்கட்டுப்பாடுள்ளவனுக்கு எல்லா உயிர்களுக்கும் இரவாக இருப்பதே எழும் நேரமாம். அவர்கட்கு எழும் நேரமோ அவளுடைய, அதாவது ஆய்ந்தறியும் முனிவருடைய இரவாக உள்ளது. ஆபூரியமாணம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாபஹ பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாஹ யம் பிரவிசந்தி சர்வே சசாந்திம் ஆப்னோதி ந காமகாமீ. ஆசைகளின் தொடர்ந்த பெருக்கால் பாதிக்கப்படாதவன் மட்டுமே தொடர்ந்து நதிகளின் பெருக்கால் புகப்பட்டாலும் அமைதியாய் என்றும் இருக்கும் கடல் போல அமைதியை அடைய முடியும். இத்தகு ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்பவன் அல்ல. விஹாய காமான் யஸ் சர்வான் புமாம்ஸ்சரதி நிஸ்பிருஹः நிர்மமோ நிரஹங்காரः சசாந்திம் அதிகச்சதி. புலன் நுகர்விற்கான ஆசைகள் எல்லாவற்றையும் துறந்து விட்டவனும் விருப்பங்கள் அற்றவனும் எல்லா உரிமை உணர்வுகளையும் துறந்திருப்பவனும் பொய் தன் உணர்வற்றவனுமான ஒருவனே உண்மை அமைதியை அடைய முடியும். ஏஷா ப்ராஹ்மி ஸ்திதி பார்த்த நைனாம் ப்ராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வாஸ்யாம் அந்தகாலேபி பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. என் நிலையை அடைந்தால் மனிதன் மீண்டும் குழப்பமே அடைய மாட்டானோ? அதுவே தெய்வீக ஆன்மீக வழியாகும். இவ்வாறு நிலை பெற்றவன் வாழ்வின் கடைசி நேரத்திலாயினும் கூட இறைவனின் அரசினை சேர்கின்றான். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே சாங்க்யயோகோ நாம த்விதீயோऽध्यायः.